அப்படியா? படிப்புல முடிச்சிட்டியா? நான் படிப்பெல்லாம் படிச்சுட்டேன். இனி படிக்கிறது இருந்தாலும் போகாத. படிக்கவே வேணாம். ஏன்? இந்த காலத்துல யாரு படிப்பு நம்பலாம்? ஏமா? நான் ஏன் வந்து எது கொண்டு வந்திருக்கேன்? சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். யாரை செத்து போட்டாங்களா? சாவர்தா சந்தோஷம். பாருங்க உனக்கு யார் சொல்றது சாவத்து சந்தோஷமான? அங்கங்க பாரு சாவலாண்டு அவங்க கம்முண்டா இருக்கிறாங்க. குழந்தைங்க வாய் திறக்கல. குழந்தைங்க இல்ல எங்க மாமா உங்களுக்கு எடுத்து போட்டு அச்சு மொத்து போட்டு கவுத்து. அக்கா வீட்டாண்டு போய் பாரு, புட்டு புட்டு நல்லா கும்மி அடிச்சுட்டு இருப்பாங்க. அதே சந்தோஷமான வீட்டாண்டு போய் பாரு. அவன் வினாடி பங்க்ஷன் செஞ்சுட்டா ஒரே ஒரு குவார்டர் கூட வாங்கி தரும். காரி மீது கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்ல. அப்படியா? எனக்கு மாமாவுக்கு திருமணம் வந்து எத்தனை காலங்கள் ஆகிறது? மாமா அக்கா உனக்கு மாமாவுக்கு திருமணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஓடிவிட்டது கேட்கிறீங்க? உனக்கு மாமாவுக்கு திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஒரு பிள்ளை பேர் இல்லை என்று மாமாவுக்கு கல்யாணம் பண்ண போறேன். போய் போய் கல்யாணம் பண்ண போறோம். நான் உனக்கே கோவம் வருது பாருங்க. அப்படி நீ பாபா இரண்டாவது திருமணம் செய்து வைத்தா நாட்டுல தக்காளத்தியார் போராட்டம் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு விதி என்பது இருக்காது. தம்பிங்களா தம்பிங்களா நம்ம நீங்க மேடமால பேசுறோம். நாங்க உள்ள கூட போய் உட்காந்துக்கோம். நீங்க பேசுறது தான் கேக்குது. அவங்க ஊரு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க குழந்தைங்க. தப்பா நினைக்காதவா நீ. அக்கா நம்ம வேலையை நம்ம செய்யணும். பாருங்க அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். நான் சொல்வதை கேளுங்க. அப்படி நீங்க இரண்டாவது திருமணம் செய்து வைத்தா வாழ்க்கையில் நிபதி என்பது இருக்காது. அதற்காக சொல்றேன் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் வேண்டாம். சொல்வதை கேளுங்க அக்கா. தங்கச்சி வார்த்தை கேட்டால் வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம். இல்லை என்றால் பாயெடுத்துதான் போனோம். ஒரு பிள்ளை பேர் இல்லையடி. அதற்காக மாமாவுக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு வேறுமே குழந்தை வேண்டும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு பிறக்க போகுது குழந்தை. குழந்தை அக்கா 10 வருஷமா இல்லாத குழந்தை இப்ப பிறக்க போதா இருக்கு. சொல்ல முடியாதுக்கா. சத்தியமா எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. அதற்காக அதனால மாமாவுக்கு ரெண்டாவது கல்யாணம். மாமாக்கு இரண்டாவது திருமணம். பாருங்களக்கா நான் சொல்லும் வார்த்தை கேளுங்க. அப்படி நீங்க மாமாவுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தா நிம்மதி என்பதே இருக்காது. நான் சொல்லும் ஒரு வார்த்தையாவது கேளுங்களக்கா. வேண்டாமக்கா. அது எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பெண்ணு கூட பாத்துட்டேன். பெண் பாத்திரியா? ஐயோ 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 பெண் பாத்துறாங்களே. அவ கருப்பா இருப்பா, ஹைட்டா இருப்பா, ஒயிட்டா இருப்பா, கட்டியா இருப்பா, குட்டியா இருப்பா, பட்டியா இருப்பா, தட்டியா இருப்பா. ஓய் எப்படி இருக்கும் சொல்லுக்கா சொல்லுக்கா சொல்லு. ஓரளவுக்கு நேரத்துல இருப்பா. யார் நேரமா? முன்னாடி அம்மா ராசாத்தி ஹைகோர்ட் யார் தெரியுமா? யாரு அந்த பெண்ணு யார் தெரியுமா? இதே நாட்டுல இருக்கா. இதே நாட்டுலயா? ஒருவேளை சாந்தி விட்டு போனா ஐயா அவளுக்கு வாயாடி அம்மா கோயில் மாவட்டம் பேசியா? வாயோ அவளை பேசுது. அதுக்கு மேல வேணாம் அக்கா. பெண்ணா பாத்துட்டு சொல்றீங்க. அந்த பெண்ணு எப்படி இருப்பா சொன்னதான் தெரியும். இதே இடத்துல இருக்கிறான்றீங்க. ஐயோ 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 மனசு படபடந்து எனக்கு கை ஓடல கால் ஓடல அது ஓடல இது ஓடல எதுவுமே ஓடல. ஒரு 4 பேர் வாங்க நம்ம குழந்தைய. இது ஓடல அது ஓடல. அக்கா அந்த படி யார் தெரியுமா? போய் மாமா உன்னுடைய வாழ்க்கை சிறந்து விட்டது. இந்த வாழ்க்கை சிறடிக்கு வந்து கையா நல்லவரைய சொல்றேன். இந்த இடத்தை விட்டு போய் விட்டால் உனக்கு இல்ல உயிர் கூட வச்சு இருக்காது. கிளம்பி இடத்தை விட்டு போன்னு நாட்டை விட்டு நடடி. அன்பு செய்த
அக்கா என்னுடைய காலில் நீங்கள் விழுவதா அக்கா நீங்க யார் இந்நாட்டின் மகாராணி நான் யாருக்கா இந்நாட்டின் இளைய மகாராணி அப்படி இருக்கவனது ஒரு பெண் என்றால் பேயுக்கு வளர்க்க சொல்வாங்க நானும் ஒரு பெண் வயிற்றில் தான் பிறந்தேன் அக்கா நீ ஒரு பெண் வயிற்றில் தான் பிறந்த இப்ப பாருங்கள் அக்கா என் தாய் தந்தையை தூக்கி வளர்த்ததை விட நீங்க தான் என்ன அதிகமா தூக்கி வளர்த்தீங்க அப்படி இருக்கிறது நீங்க யா என் காலில் வீழ்வது இப்போது என்னக்கா மாமா 2வது நாள் கல்யாணம் நான் பண்ணிக்கணும் இப்போது மாமா 2வது நாள் திருமணம் செய்து மனப்புற மனசு யாருக்குன்னா கேட்டா இந்த சண்டையில யார் விடுவோம் கோயில் போச்சு ஓட 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 2 ரூபாய் 3 ரூபாய் ஓட 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 4 ரூபாய் 5 ரூபாய் ஓட 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 நீங்க 1 ரூபாய் அது போல கத்திங்க 1 ரூபாய் கொஞ்சம் தள்ளி முடியாது திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டியா சம்மதம்க்கா உனக்கு மாமா உங்க திருமணம் நடக்குறா பெட்ரூம் விட்டு வெளிய வர கூடாது மூச்சு சேர்த்து போற ஒல்லியே 7 மணிக்கு தாலி கட்ட 1 மணிக்கு பஸ் ஆயிட்டு 5 மணிக்குள்ள 7 மணிக்கு தாலி கட்டணுமா 1 மணிக்கு பஸ் நைட்டா வெடிகால கோயந்து பெற்றுமா அட பாவி நான் ஒரு ஆசை இது மிஷினா எதுனா ஏது மிஷின் வெச்சிராங்க அக்கா சொல்வது ஒன்று ஒவ்வொரு குழந்தைய பெத்துக்கினா வருஷம் கணக்கலாம் ஒண்ணா பெத்துக்கினா வருஷம் கணக்கலாகும் அதனால நான் தான் தெரியாம தான் கேக்குறேன் இது நான் நாயா இது ஒரே பிரஸ்து 2 புடிங்க போறதுக்கு நாளைக்கு சீ மூடுற வாயி அக்கா ஒண்ணா பெத்து போட்டு ஆகாதா அப்படியே இது ஒண்ணா பெத்து போட்டு ஆகாது இது ரெட்ட பெத்து போட கர்ப்ப பையன் செடி யூரியா பையன் செடி ஒரு கடகட விதிக்கிறவன் விதிக்கு போடணுமா நீ மட்டும் குள்ளமா வரணும் நினைச்சு நான் அவ்வளோ ஆயிட்டேன் எங்க அப்பா மாதிரி நீ அம்மா கண்ணாடி அக்கா பாருங்க அக்கா அப்படிதான் மாமா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் எனக்கு ஒரு நிபந்தனை சைலைட் அக்கா அப்படிதான் மாமா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் இந்த நாடு நகர உப்புச்சட்டி வருவிடும் இந்த நாடு நகர உப்புச்சட்டி வருவிடும் என் வயிற்றில் ஆணோ பெண்ணோ ஏதாக பிறந்தாலும் மாமா உள்பட எனக்கு தான் சொந்த பெற்றிருக்கிறேன் எனக்கு தெரியும் முதலில் எடுத்து சொல்லி ஆட்ட பிறக்காது நான் தெரியுமா ரசதி ரசா கூவுறது ரசதி ரசா கூவுறது
திரும்ப கொப்பு மாட்டுது இத வலிக்குதா அக்கா அப்படி வியாபாரம் திரும்ப செஞ்சு கொள்ளுகிறார் இதெல்லாம் சத்தியம் செய்து வச்சா தக்கான ஆமா நாடு நகர வீடு வாசல் கோட கோபுரம் மாட மாளிகை மாமா உள்பட உயிர் பிறகு கோதிக்கே சொல்லி இது சத்தியத்தை மறக்க மாட்டீர்களே மறக்க மாட்டீங்க நிச்சயமாகவே ஆகட்டும்க்கா கரெக்டா சத்தியம் சத்தியம் அப்படி செய்யக்கூடாது இல்லக்கா மாமா உனக்காக பழிகள் ஒன்று விட்டு காத்திருக்கிறார் புறப்பட்டு வாங்க போறோம் போங்க எது போறங்க